ஜெயந்திஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா சாமரிசி ரவா தோசை. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாமரிசி 1 டம்ளரு, பச்சரிசி 1 டம்ளர் நைட்டே ஊற வச்சுருக்கிறேன், க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றி நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ ரவை 1 டம்ளரு, கோதுமை மாவு 1 டம்ளர். நம்ம எந்த டம்ளரில் அளக்குறோமோ அந்த டம்ளர்லேயே அளந்துக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம அதை கலந்துக்கலாம். இப்போ இதுலேயே உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா கலந்துக்கலாம். ரவா தோசைக்கு நல்லா தண்ணியாட்டு இருக்கணும் மாவு, அப்போ தான் நல்லாயிருக்கும் தோசை. இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி 1 மணி நேரம் இதை வச்சுருக்கலாம். இது 1 மணி நேரம் இருக்கட்டும். அப்புறம் எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். பெரிய வெங்காயம் 4 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வரமிளகா 2 பிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ கடாய் அடுப்பில் வச்சு ஆயில் 4 ஸ்பூன் விட்டுக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் இதிலே போட்டுக்கலாம். போட்டு கொஞ்ச நேரம் 1 நிமிஷம் இருக்கணும். வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயமும் மிளகாயும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நோட்டி கொத்தமல்லி கீரையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இதிலே போட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். ஆற வச்சு இந்த மாவில் கலந்துக்கலாம். இது நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ இதுலேயே போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கலாம். நல்லா இந்த பதத்துக்கு கலக்கணும். தண்ணியாட்டம் கலக்கினா தான் நல்லாயிருக்கும் தோசை. சாயந்தரம் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு இந்தமாரி செஞ்சு கொடுக்கலாம். கல் நல்லா காய வச்சுக்கணும். தோசைக்கல்ல ஆயில் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். ஒவ்வொரு தோசை ஊற்றும் போதும் இதை நம்ம கலக்கணும் நல்லா. இந்த மாதிரி தான் ஊற்றணும். தோசையை ஊற்றி தீர்த்தக்கூடாது. இந்த மாதிரி ஊற்றணும். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம்.
சேர்த்துக்கலாம். தோசை பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கார சட்னியோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாமரிசி ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. இது கார சட்னியோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னியும் நான் அரைச்சிருக்கிறேன், அதையும் ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். சூப்பராக ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.